தமிழ் சினிமால வந்த லாஜிக்கே இல்லாத மூவி சீன்ஸ். ராட்சசன் படத்துல கிறிஸ்டோபரோட ஓல்டு கேஸ முதல்ல ராஜமாணிக்கம்ன்ற ஒரு போலீஸ் ஆபீசர் தான் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. சோ அவரை பத்தி வெங்கட் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பேட்ச் இயர் 2000 காமிச்சிருப்பாங்க. ஆனா கிறிஸ்டோபர் இவர் அரெஸ்ட் பண்ணது நியூஸ் பேப்பர்ல 1998 சொல்லி வந்திருக்கும். சோ அப்படி பார்த்தா இவர் போலீஸ் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்டோபர் அரெஸ்ட் பண்ணிட்டாரா? பீஸ்ட் படத்துல இந்த ஒரு சண்டை சீனை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எதிரிகள் 5 UMP வச்சு சுட்டு கூட அவங்க ஷீல்டா யூஸ் பண்ற பாத்ரூம் டோர் கூட ஒண்ணா இருக்காது. நம்ம ஹீரோவும் அப்பப்ப வெளியே வந்து எட்டி பார்த்து ஷாட்கனை வச்சு சுடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீனை காமிச்சிருப்பாங்க. ஒரு பேசிக் லெவல் UMP-னாலேயே ஒரு நிமிஷத்துக்கு 600 புல்லட்ஸ் ஃபயர் பண்ண முடியும். சோ அப்படி பார்த்தா ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்ட் ஆர்மர் கிரேட் ஷீல்டாவே இருந்தாலுமே இவ்ளோ UMP-க்கு பிச்சுக்கிட்டு போயிருக்கும். ராகவனை பொழைக்க வைக்கிறதுக்காக புல்லட்டை வாயில பிடிக்கிற மாதிரி கூட காமிப்பாங்க. அதே மாதிரி தான் தெரி படத்திலேயே ஆடியன்ஸ் அள வைக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஒரு சீனை வச்சிருப்பாங்க. விஜயகுமார் IPS ரொம்ப ஓப்பனா நான் தான் கொன்னேன்னு சொல்லி பூமர் சாப்பிட்டுட்டு போனா அவர் அப்பா அப்படியாப்பா சரிப்பான்னு சொல்லி விட்டுருவாருன்னு நினைச்சு சொன்னாரோ என்னவோ அது வேற விஷயம். ஆனா இங்க மேட்டர் என்னன்னா வீடு பிளாஸ்ட் பண்ற சீன்ல கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுல இருந்து வீடு வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க காமிக்கிற அளவுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்க பல லிட்டர்ஸ் ஆஃப் கேஸ் தேவைப்படும். அண்ட் இவர் ஏதாச்சும் ஒரு விண்டோ ஆர் டோர் ஓபன் பண்ணியிருந்தாலே கேஸ் பாதி வெளியவே போக ஆரம்பிச்சிருக்கும்.